Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Last Tamil. நான் உங்க சாய் ராஷி. இன்னைக்கு நம்ம 5 விதமான popsicles செய்ய போறோம். அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில இருக்குங்க. ரொம்ப சூப்பரா ஆரோக்கியமா இந்த விதமான கலர்ஸும் ஆட் பண்ணாம செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணாம இருக்கீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐயும் click பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணி தான் செய்ய போறோம். இதுக்கு நான் வந்து 3 விதமான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, திராட்சை, மாதுளைப்பழம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜூஸா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இத அரைச்சி இதோட ஜூஸை மட்டும் நாம வடிகட்டி இந்த மாதிரி ஒரு 3 கப்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 1 திராட்சை ஜூஸ், 1 ஆரஞ்சு ஜூஸ், 1 மாதுளைப்பழ ஜூஸ். இப்போ நம்ம ஆரஞ்சு வந்து குட்டி குட்டியா வந்து இந்த மாதிரி உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சையும் வந்து கொஞ்சமா வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். மாதுளை முத்துகளையும் உதிர்த்து விட்டு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சேமியா வந்து வேக வச்சு எடுத்துர்க்கேன். இது கூட வந்து ஒரே ஒரு டிராப் வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேமியா வந்து வெள்ளையாக இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு லைட்டாக வந்து கலர் ஆகும். ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து கலர் ஆட் பண்ணுறோம். இதை நீங்கள் ஆட் பண்ணாமல் அப்படியே கூட செய்யலாம். அதுக்கப்புறமா பாலில் சர்க்கரை சேர்த்து காய்ச்சி இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வந்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, பாப்சிக்கல் மோல்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மாதுளை முத்துக்களை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது எல்லாத்துலேயுமே வந்து ஆரஞ்சு நம்ம சொல்லியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துடலாம். எல்லாத்துலேயும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே மறுபடியும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த திராட்சை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஜூஸஸ் வந்து 1 by 1 நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றுறதுக்கு வசதியாக இந்த மாதிரி கப்ஸில் நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ வந்து 2 மோல்டில் மட்டும் இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா திராட்சை ஜூஸ் வந்து 2 இதில் ஊற்றிக்கலாம். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மாதுளைப்பழ ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வராது. ஸோ வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து கெட்டியாக அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்க அந்த சில்லுன்னு பால் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடயே வந்து நான் வந்து சர்க்கரை சேர்த்து காய்ச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டம்ளரில் கூட இந்த மாதிரி சின்ன டம்ளரில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து வருங்க. ஸோ வந்து மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கிளாஸில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மில்க் இருக்கு இல்லையா, சுகர் சேர்த்து வச்சுருந்தோமே அந்த மில்க், அதை வந்து நம்ம இது ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ இந்த கிளாஸ் வந்து நமக்கு ஸ்டிப்னஸாக நிற்கணும். நம்ம அந்த குச்சி சொறி வச்சோன்னா, ஐஸ் குச்சி சொறி வச்சோன்னா ஸ்டிப்பாக நிற்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேலே வந்து கவர் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் இல்லாதவங்க ஒரு நார்மல் பிளாஸ்டிக் கவர் வந்து மேலே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் வைக்கக்கூடாதுங்க ஃப்ரீசரில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து கெட்டியாக இருக்கும். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்தோடனே நமக்கு அது எடுக்கிறதுக்கு சரியாக வராது. ஸோ நம்ம வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சூப்பராக எடுக்கிறதுக்கு வந்துடும். அல்லது நம்ம ரன்னிங் வாட்டரில் அப்படியே காமிச்சிட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. அதுவுமே ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் அப்படின்றதுனால நான் இதை வந்து அப்படியே வந்து கிழிச்சு எடுத்துட்டேன். இப்போது இந்த ஸ்டிக்கை மட்டும் பிடிச்சி எடுத்தாலே போதுங்க. ரொம்ப சூப்பராக நமக்கு அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சின்ன வயசுலலாம் ஐஸ் வண்டியில் தள்ளிட்டு போகிறவங்க இந்த மாதிரி சேமியா அந்த பால் ஐஸ்லாம் விற்றுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் உங்களுடைய குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த மோல்டில் ஊற்றி வச்சதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 1 by 1 எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பால் ஊற்றி வச்சது. இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மாதுளைப்பழ ஜூஸ் ஊற்றி வச்சது. அடுத்தது திராட்சை ஜூஸ் ஊற்றி வச்சது. அடுத்தது ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி வச்சது. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு புளிப்பு சுவையோடு இருக்கும். இது கூட வந்து நீங்கள் இனிப்பு தான் லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஜூஸ் கூடவே வந்து சுகர் கூட கலந்து வச்சுக்கலாம். நான் வந்து எதுவுமே கலக்கலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு என்னால் செலக்ட் பண்ணவே முடியலங்க. அந்தளவுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலருமே கலக்கிற இயற்கையாக ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சுருக்கோம்.
ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.